بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن
الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد. الله أكبر الله أكبر. ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் உரிமை மீட்பு போராட்டம். ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் உரிமை மீட்பு போராட்டம். 60 ஆண்டுகள் ஆண்ட நாங்கள் பூஜ்ஜியமாய் கிடக்கின்றோம். பாதை வளத்தில் கருதும் நாங்கள் பாடம் படிக்க வேண்டாமா? பாதை வளத்தில் கருதும் நாங்கள் பாடம் படிக்க வேண்டாமா? இறைச்சி வெட்டும் எங்கள் கைகள் இலக்கியம் படிக்க வேண்டாமா? இறைச்சி வெட்டும் எங்கள் கைகள் இலக்கியம் படிக்க வேண்டாமா? கோலை சுமந்து நாளும் நாங்கள் ஊழல் செய்து கொள்ளை அடித்த பணத்தில் பங்கேற்கவில்லை. மலர் மாலைகள் இனி வேண்டாம், மணி மண்டபங்கள் வேண்டாம். ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் உரிமை மீட்பு போராட்டம். போராட்டம் இது போராட்டம். போர்க்குணம் கொண்ட முஸ்லிம்களின் உரிமை மீட்பு போராட்டம். சீரிப்பாயும் இளைஞர் படையில் சீரிப்பாயும் இளைஞர் படையில் சிறுவர் மகளிர் முதியோர்கள் சிறுவர் மகளிர் முதியோர்கள் சிறைக்கு செல்லும் போராட்டம். சிறைக்கு செல்லும் போராட்டம். பாரபட்சம் காட்டாமல் பரிந்துரையை அமல்படுத்து. ஹைதர் திப்பு மாப்பிள்ளைமார் சிந்திய ரத்தம் மறந்தாயோ? வெள்ளையனுக்கு பாடம் புகட்டிய வெள்ளையனுக்கு பாடம் புகட்டிய குஞ்சாணி மலைக்காயரை மறந்தாயோ? நாட்டை ஆண்ட கூட்டம் நாங்கள் நாளியற்று நிற்கின்றோம். சென்னை சமைச்சு போனது திருச்சி தேடி போனது இல்லை நடுங்கி போனது ஒற்றை குத்தி போயிருச்சு. அதை கோழி குழுமியும் போயிருச்சு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அலட்சியம்
இஸ்லாமிய சமுதாயம், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்திய சமுதாயம், இந்த நாட்டின் விடுதலைக்காக வாரி கொடுத்த சமுதாயம் இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கியவர்களாக மூன்றாம் தட்டு குடிமக்களை விட மோசமான நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றோம். மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ராஜநாத் மிஸ்ரா அவர்களுடைய அறிக்கையின்படியும் ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய அறிக்கையின்படியும் இன்றைக்கு 23 கோடி முஸ்லிம் சமுதாயத்தில் 8 கோடிக்கு மேற்பட்டவர்கள் கையெழுத்து கூட போட தெரியாத நிலையில், படிக்காத நிலையில், கல்வி வேலை வாய்ப்பு அடையாத நிலையில், ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாத வறுமை கோட்டுக்கு கீழே சொந்த
சொன்னார்கள், இந்திய நாட்டின் எல்லா முஸ்லிம்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தருவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்றையும் சொன்னார்கள், ஒரு சிறந்த மூமின் யார் என்றால் யார் அழைத்தாலும் செல்லக்கூடிய ஒட்டகத்தை போன்று இருக்க வேண்டும் என்றார்கள். இன்றைக்கு ஒரு கோரிக்கைக்காக உங்களை அழைத்திருக்கிறோம். உங்களை வைத்து நாங்கள் எம்எல்ஏ எம்பி சீட்டு கேட்க மாட்டோம். உங்களை வைத்து வாரியம் கேட்க மாட்டோம். வார்டு எலெக்ஷன் கூட நிற்க மாட்டோம். என்றால் நீங்கள் எங்களை தூக்கி எறிந்து விடுவீர்கள். இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், காவல்துறை பார்த்துக் கொள்ளுங்கள், உளவுத்துறை பார்த்துக் கொள்ளுங்கள். மக்களே, மத்தியில் அரசாங்கம் 10% இடஒதுக்கீடு தந்தால் அந்த காங்கிரஸை நீங்கள் ஆதரிக்க தயாரா? பாருங்கள், பத்திரிகையாளர்களை பாருங்கள், இந்த சமுதாயத்தின் கோரிக்கையை பாருங்கள், தமிழகத்தின் முஸ்லிம்களின் கோரிக்கை பாருங்கள். கீழே போடுங்க. காங்கிரஸ்க்கு ஒரு நோய் உண்டாயிருக்கிறது. எப்ப இடஒதுக்கீடு பத்தி வாயை பேசினாலும் வாய் திறக்காத ஒரு பிரதமர் என்னடா இருந்தால் வாயே திறக்க மாட்டாரு. நான் 10 வருஷம் பிரதமராகி 3 தடவை வாயை திறந்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் வாய் திறக்காவிட்டால் காங்கிரஸ் அழிந்து போய்விடும். இது எங்கள் நிலையை சொல்வதற்கு மட்டுமான போராட்டம் அல்ல, உங்கள் நிலையை சொல்வதற்கான போராட்டம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே திருச்சியிலே மரியம் பிச்சை அவர்களுக்கு ஆதரவு கேட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சமுதாயத்தின் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். வாக்குறுதி கொடுத்து 2.5 ஆண்டும் ஆன பிறகு இன்னும் அதை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட கட்சிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறோம், அதிமுக அரசு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்து விட்டால் இந்த தமிழக முஸ்லிம்கள் உங்களை பிரதமர் ஆக்கும். இல்லை என்றால் உங்கள் கனவு கலைந்து போய்விடும். ஆங்காங்கே சீன் போட்டுக் கொண்டிருக்கிற ஏ கவுமே ஏ கிசான் ரகத்தாத்தா யாரு? மோடி. அவன் என்னடான்னு கேட்டா, இந்தியா என் கையில், முஸ்லிம்கள் என் கரத்தில். என்ன பொட்டு வச்ச முஸ்லிம்களா? என்னடா குர்கா வாங்கி கொடுத்த பொட்டு அழிக்க மறந்துட்டியா? இவன் என்ன பண்றான், திருச்சியில வந்து மக்களே இந்தியா பாதுகாப்பாக இல்லை, குஜராத் கூட பாதுகாப்பாக இல்லை. ஆமா, 3000 பேர் அடிச்சு நான் பாதுகாப்பா இல்லடா. சரிதானே மக்கள் கேட்கறான். மக்கள் திருதல் முடிக்கிறாங்க. என்னடா பிரியாணி தாண்டா குடுக்கணும்னு சொன்னாங்க, இவங்க என்ன புதுசா கேள்வி கேட்கிறாங்க. மக்களே, நான் சொல்வது சரிதானே கெஞ்சுதான். இவனுடைய ஆட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலத்திலும் பாஜகவை ஆதரிக்காது. ஆனால் காங்கிரஸை நினைத்துக் கொள்ளுங்கள், பாஜகவை எதிர்ப்பதற்காவது காங்கிரசுக்கு ஓட்டு போடும் நீ நினைச்சா ஆம் ஆத்மி தொடப்பக்கட்டை தூக்கிட்டு வந்தானே, டெல்லியில ஏற்படுத்த இல்லையா? காங்கிரசுடைய கனவு என்ன? முஸ்லிம்களை ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிச்சர்லாண்டு ராகுல் காந்தி வீட்டுல தூங்கிட்டு கனவு. நிலைமை என்னாச்சு? சின்னத்தை கொடுத்தாங்க மோடிக்கு, தாமரை தண்ணியிலேயே போ. இவன் காங்கிரஸ் கை வாய் மேல அடிக்கிறது, நம்ம மூஞ்சில கரிய புசுக்கு வச்சான். இவன் நினைச்சுட்டான் ஆம் ஆத்மிக்கு சீவக்கட்டையை கொடுத்துட்டா தோத்துவாங்க. அவன் எதுக்கு அந்த சீவக்கட்டையை வாங்கினா தெரியுமா? இவங்க அடிச்சு தள்ளுறதுக்கு. இல்லையா? அதே டெல்லியில் ஒரு புரட்சி ஏற்பட்டது போல தமிழகத்தில் வெடிக்கும். கொண்டு மத்தியிலும் மாநிலத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு இதை செய்தியாக வைக்கிறோம். இன்றைக்கு காவல்துறை இத்தனை நேரமாக மத்திய சிறைச்சாலை முன்னாடி நின்றுதான். கோவை மத்திய சிறைச்சாலைக்கு முன்னாடி நின்று இவ்வளவு நேரம் பேசணும். என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? பொறுமையா பொறுமை. நாங்க அடுத்த ஒரு அறிவிப்பு நான் வச்சிருக்கேன்ல, இப்பவே அரெஸ்ட் ஆயிட்டோம்னா அப்புறம் 50 லட்சம் அங்க போடுங்க, வெயிட் பண்ணுங்க. 50 லட்சம் சென்னைக்கு ஒரு இருக்குது. பொறுமை. அரசு பண்ண உடனே நீங்க மத்திய சிறைச்சாலைக்கு வந்துட்டீங்க பாருங்க. நீங்க நினைச்சிட்டீங்க எங்களுக்கு மண்டபம் கிடையாது. தீரமேடு தாண்டி அவினாசி வரைக்கும் இருக்கிற கூட்டத்தை அடைக்கிற
இதற்கு சரியான ஒரு மருந்து இடஒதுக்கீடு தான். சிவசேனா டோல்கேட் சரியில்லை, அந்த டோல்கேட்டை எரிச்சா இதை இந்த முஸ்லிம் சமுதாயம் கையில் எடுத்தால் இந்த நாட்டில் ஒரு டோல்கேட் மிஞ்சாது. உனக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ ஒட்டுமொத்த உலக மாந்தர்களை வாழ வைப்பதற்கு சமம். நாம் நினைத்தோம் காலையில் அழைத்துவிட்டு மாலையில் அனுப்பிவிடுவீர்கள் என்று. 15 நாள் ரிமாண்டுக்கு தயார் என்றோம். நீங்கள் இஸ்லாமிய சமுதாயம் எந்த கோரிக்கையை வைத்தீர்களோ அந்த கோரிக்கையை குறையாமல் அப்படியே நாங்கள் மேலிடத்தில் பதிவு செய்துவிட்டோம். எங்களை நம்புங்கள், இந்த சமுதாயத்தை கைது செய்ய எங்களுக்கு முடியவில்லை என்று விட்டார்கள். இதுதான் இன்றைய போராட்டத்தில் நாம் பெற்ற முதல் வெற்றி. வெற்றி இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடுக்கான வெற்றி. அந்த இடஒதுக்கீடு கிடைப்பது நம்முடைய இறுதி வெற்றி இன்ஷா அல்லாஹ். அந்த வெற்றி பெறும் வரைக்கும் நாம் போராடுவோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சொல்ற விஷயம் அல்ல, இது ஆளும் வர்க்கத்துக்கு சொல்ற விஷயம். இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய இடஒதுக்கீட்டில் திருப்தி கொள்ளாத வரைக்கும், தன்னிறைவு பெறாத வரைக்கும் எங்கள் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி கிடையவே கிடையாது. இப்போ ஒரு கமா வைக்கிறோம். 99 வாழ்வுரிமை மாநாடு நடந்தது, 2006 பேரணி மாநாடு நடந்தது, ஜூலை 4 சென்னை தீவுத்திடல், 2010 லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சங்கமித்து மாநாடு நடத்தினோம். இன்றைக்கு இறுதி கட்டமாக சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு காவல்துறையை சந்தித்து விட்டோம். நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவர்கள், நீங்கள் கட்டுப்படக்கூடிய சமுதாயம் என்றார்கள். இனி நமக்கும் அடுத்து உள்ள பிரச்சனையும் காவல்துறையிடம் இல்லை, சிறைச்சாலையிடம் இல்லை, அரசியல்வாதிகளிடம். வருகின்ற பிப்ரவரி 23ஆம் நாள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில பொதுக்குழு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இந்த போராட்டத்தின் விளைவாக மத்தியிலோ மாநிலத்திலோ இடஒதுக்கீடு பற்றி அரசியல்வாதிகள் பேசாவிட்டால் உளவுத்துறை குறித்துக் கொள்ளுங்கள், காவல்துறை குறித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 23ஆம் தேதிக்கு பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தின் சட்டமன்ற முற்றுகை போகிறது, பாராளுமன்ற முற்றுகை போகிறது. இந்த சட்டசபைக்கு முன்னால் வந்தால் நீங்கள் தடுத்தாலும், இடமில்லை என்று சொன்னாலும், ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் களைய மாட்டோம். எங்கள் மார்பில் துப்பாக்கி சூடு நடத்தினாலும் Allah